நான் சொன்ன மாதிரி மாப்பிள்ளையை தேடி பார்த்துட்டீங்களா? அம்மா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அது எனக்கு ராணி உத்தரவு போட்ட மாதிரி உடனே நான் வேலையில இறங்கிட்டேன். ஏமாமா இந்த வீட்டுக்கு வர்றவன் போறவங்களாம் இந்த மாதிரி டயலாக் விட்டு அத்தை கிட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணா அப்புறம் நாம 2 பேர் இங்க இருக்கமே, நாம என்ன டயலாக் பேசுறது? அவனுக்கு என்ன கஷ்டமோ காசுக்காக சாமுண்டிச்சில காக்கா பிடிச்சிட்டு இருக்கான். மாமா, நமக்கு தான் காசு வேணும், நானும் தான் அத்தையை காக்கா பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். கண்டவரெல்லாம் காம்படிஷனுக்கு வரான், ரொம்ப இரிட்டேட்டா இருக்கு மாமா. சும்மா நொய்யின்னு பேசாம இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க மாப்ள. என் ஃபீலிங்ஸே இவருக்கு புரிய மாட்டேங்குதே. மத்தவங்களுக்குன்னா ஈஸியா பாத்திரலாமா, ஆனா நம்ம குடும்பத்துக்குன்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் 1க்கு 100 முறை கவனிச்சு பண்ண வேண்டியிருக்கு. அதுலயும் அம்மா வேற சொல்லிட்டீங்க, அதனாலதான். யோ, பில்டப் பண்ணதெல்லாம் போதும். இங்க பாரு, வளவலன்னு பேசாம வந்த வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, போட்டோவை மட்டும் காட்டு. மாப்பிள்ள, தேவையில்லாம இப்ப ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பேசாம இருங்க. இல்லத்த, நீங்க காட்டுங்க. இந்தாங்கம்மா பாருங்க. அம்மா, பையன் பேரு ரமேஷ், நல்ல குடும்பம், ஓரளவுக்கு சொத்து இருக்கு. பையன் டிகிரி முடிச்சிருக்கான், அம்மா கிடையாது. அதனால கல்யாணம் பண்ணதுமே நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துடலாமா. கைக்கு அடக்கமா இருப்பான், நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பையன். என் அளவுக்குலாம் இருக்க மாட்டான். இந்த போட்டோ பாரு. நீங்க சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா மாப்பிள்ளையோட கண்ணை பாத்தீங்களா? பார்த்தங்க, 2 கண்ணு இருக்கு, கரெக்டா இருக்கு. ஆமாமா, 2 கண்ணு இருக்கு, மூக்குக்கு மேல இருக்கு. ஏன் சார், கண்ணு சரியில்லை சார். அப்படின்னா கண்ணு எடுப்பா இல்லைங்க. ரேவதி கண்ணை பாத்தீங்களா? பாருங்க எவ்வளவு பிரைட்டா பளிச்சுன்னு இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கண்ணு தான் ரொம்ப அழகுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இவங்க கண்ணு தான் அழகு. கரெக்ட் கரெக்ட். ஓகே ஓகே, போதும் போதும். கண்ணுல இவ்வளவு விஷயம் இருக்கா? எனக்கு இதெல்லாம் தெரியலையே. சார், நீங்க கமிஷன் வாங்கிட்டு போற ஆளு, நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க, ஆனா எங்க எல்லாருக்கும் பிடிக்கணும்ல. கரெக்ட் தான், கண்ணு நல்லாவே இல்ல, ஃபியூஸ் போன பல்பு மாதிரி இருக்கு. ஆமா, எனக்கும் அவ்வளவா பிடிக்கல, ஆள் கொஞ்சம் சுமார் தான். அம்மா, வேற ஆப்ஷன் போலான்னு தான் எனக்கும் தோணுது. என்ன எல்லாரும் சிலம்ப பயிலுக்கு ஒத்து ஊத்துறாங்க? இந்த தரகரை நாமளும் டேமேஜ் பண்ணுவோம். ஆமாமா, திஸ் ஃபேஸ் இஸ் நாட் ஃபிட் ஃபார் மீ as சகலை. ரிஜெக்டட். நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும் மிஸ்டர் மயில், இது ரிஜெக்டட். அடுத்த போட்டோவை காட்டுங்க. இந்தாங்கம்மா. ஏன் தம்பி, இந்த மாப்பிள்ள கண்ணு எப்படி? சும்மா ஹெட்லைட் மாதிரி பளிர்னு இருக்கா? கண்ணெல்லாம் ஓகே தான், ஆனா மூக்கு சரியில்லையே. என்னது சார், மூக்குனா எப்படி இருக்கணும்? ரேவதியோட மூக்க பாருங்க. எப்படி இருக்கு? அளவெடுத்து செஞ்ச மாதிரி கரெக்டா இருக்கா? புருவத்துக்கு நடுவுல அப்படியே நேர்கோட்டில் இறங்கின மாதிரி கச்சிதமா அமைஞ்சிருக்கு பாருங்க. மூக்குனா அப்படி இருக்கணும். நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்களா?
விட்டா கவிதையே எழுதுவீங்க போலயே. சூப்பரா வர்ணிக்கிறீங்க. ம்ம். அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு வாங்க. வரேன். இந்த மூக்கையும் ரேவதியோட மூக்கையும் பாருங்க. எங்கேயாவது மேட்ச் ஆகுதா? நீயே பார்த்து சொல்லு. ஐய, நீங்க சொல்றதும் சரிதான். இதெல்லாம் ஒரு மூக்கா? நல்லாவே இல்ல. எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. இங்க கொடு. ஆமா. இவன் வேணாம். ரேவதி பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி வேற மாப்பிள்ள பாப்போம். இவனும் ரிஜெக்டட். அதுவும் கரெக்ட் தான். நம்ம நல்லா பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். அடுத்த வரனை காமிங்க. அப்போ இந்த மாப்பிள்ளை பாருங்க.